குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம. காஞ்சி மகாபெரிவா 1944 வருஷம் காஞ்சிபுரத்தில் காமாட்சிக்கு அதிசயமாக ஸ்வர்ண விமானம் பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு பக்கத்தில் கீழம்பிங்கிற கிராமத்தில் வந்து இருந்தா. அந்த கீழம்பிக்கும் கம்பருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்லாம் சொன்னால் அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் 1944 வருஷம் வேத தர்ம பரிபாலன சபா அப்படிங்கிறத ஒன்று ஆரம்பித்தா. அதாவது வேதம் சாஸ்திரம் இந்த தர்மங்கள்லாம் காப்பாற்றப்படணும், அதுக்கு ஒரு அமைப்பு வேணும் அப்படிங்கிற உத்தேசத்தில் இந்த வேத தர்ம பரிபாலன சபையை ஆரம்பித்தா. அந்த காலத்தில் சுமார் 4 லட்சம் ரூபாய் கேபிட்டலில் ஆரம்பிக்கப்பட்டது. அதோட உத்தேசம் என்ன அப்படின்னா, இந்த வேத சாஸ்திர படித்த வித்வான்களுக்கெல்லாம் உபகாரம் பண்ணுறது, அதே மாதிரி இந்த வேத சாஸ்திரங்களில் என்னென்னலாம் பிரச்சனைகள் வருதோ, ஜனங்களுக்கு சந்தேகங்கள் வருதோ அதெல்லாம் தீர்க்கிறது, அது மாதிரி பல நோக்கங்கள் அதுக்கு. அதுக்காக 4 லட்சம் ரூபாய், சுமார் 4 லட்சம் ரூபாய் மூலதனத்தில் அது ஆரம்பிக்கப்பட்டது. அது இன்று வரைக்கும் ரொம்ப சிறப்பாக நடந்துன்னு வருது. அந்த வருஷத்து வியாச பூஜையை காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் வடார்காடு ஜில்லாவில் இருக்கிற யசேனூருங்கிற இடத்துல பண்ணினா. 1944 வியாச பூஜை யசேனூரில். அந்த யசேனூரில் கோகிலாம்பா அப்படின்னு ஒரு பாட்டி இருந்தா. இந்த பாட்டி நிறைய ஐஸ்வர்யம் உள்ளவா, கணவன் இல்லை, குழந்தைகள் கிடையாது. அப்புறம் ஒருத்தரை ஸ்வீகாரம் பண்ணிண்டா. அந்த பாட்டி ரொம்ப பெரியவாள்கிட்ட பக்தி, பெரியவாளோட ரொம்ப வயசில் பெரியவா. முன்னாலே பெரியவா காசி யாத்திரை பொறுத்த இல்லாமல் இந்த யசேனூருக்கு வந்துட்டு போயிருக்கா. அந்த யசேனூர்லேருந்து அந்த பாட்டியும் காசி யாத்திரையெல்லாம் போயிருக்கா. அந்த காசி யாத்திரையில் அந்த பாட்டி பெரியவாளோட காசிக்கு போயிருக்கிறதே அந்த அம்மாவுக்கு ஒரு அபூர்வமான தரிசனமாச்சு. பெரியவா காசிக்கு போயிருந்தா இல்லையா, காசியில் பனாரஸில் விஸ்வமகா வித்யாலயா இருக்கு. மதன் மோகன் மாளவியா அப்படிங்கிற பண்டிதர், அந்த வித்வான்கள்லாம் சேர்ந்து பெரியவாளுக்கு வரவேற்பு கொடுத்து பெரியவாளுக்கு புஷ்பாஞ்சலி பண்ணிட்டு இருக்கார். இந்த மாளவியா கூட கூடயா புஷ்பத்தை எடுத்து பெரியவாளுக்கு புஷ்ப வருஷம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப இதை பார்த்து இந்த அந்த கோகிலா பாட்டிக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, பெரியவாளை காணும் அந்த இடத்துல பரமேஸ்வரன் உட்கார்ந்துருக்கிறாப்புல இருக்கு. தலையில பார்த்தா சந்திரகலை தெரியறது, கங்கை தெரியறது, ஜடாபாரம் தெரியறது, திரிசூலம் தெரியறது, திரிநேத்திரம் தெரியறது. இப்படி ஒவ்வொன்னா கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே வந்து முழுக்க பார்த்தா பரமேஸ்வர ஸ்வரூபம் தெரியறது. தரிசனம், விஸ்வநாதர் தரிசனமாறுது. அப்போ இந்திரன் வந்து ஸ்வர்ண புஷ்பத்தை அப்படியே பெரியவா மேல கொட்டுறாப்புல, பரமேஸ்வரன் மேல கொட்டுறாப்புல இந்த காட்சி தெரியறது. இந்த திவ்ய தரிசனம் கிடைச்சோன்னு அந்த பாட்டி அப்படியே தன்னை மறந்து இருக்கா. அப்போ பக்கத்துல இருக்கிறவா ஏதோ எதேச்சியா இடிக்க போக பாட்டி இந்த கலைஞ்சு பார்த்தா. அப்புறம் வெள்ளம் சொல்றா, மாளவியா இத்தனை நேரம் பெரியவாளுக்கு புஷ்பாஞ்சலி பண்ணினார், புஷ்பத்தை கொட்டினார் அப்படின்னு சொல்றா. இதை பாருங்கோ, நடந்தது ஒரிஜினல் நிகழ்ச்சி என்னன்னா, பெரியவா உட்கார்ந்து இருக்கா, மதன் மோகன் மாளவியா புஷ்பாஞ்சலி பண்ணிட்டு இருக்கார். ஆனா இந்த கோகிலா பாட்டிக்கு எப்படி தரிசனம், பரமேஸ்வரன் உட்காந்துருக்கான், தேவேந்திரன் வந்து ஸ்வர்ண புஷ்பத்தால அபிஷேகம் பண்றாப்புல தெரிஞ்சிருக்கு. அப்படி ஒரு பக்த, அப்படி பெரியவாள்கிட்ட ரொம்ப பிரியம். பெரியவா ரொம்ப கடுமையா உபவாசம்லாம் இருந்து விரதம்லாம் இருந்தாக்க சில பேர் சுவாதீனமா பெரியவாள்கிட்ட அப்படி எல்லாம் உடம்பை கெடுத்துக்கப்படாது, பட்னி கிடக்கப்படாது, இப்படி எல்லாம் யாத்திரை பண்ணக்கூடாது, அலையக்கூடாது அப்படின்லாம் சொல்றதுக்குன்னு சில பேர்லாம் இருந்த ஒரு சிலர்ல இந்த கோகிலா பாட்டியும் ஒருத்தர். மடத்து நிர்வாகஸ்தெல்லாம், பாட்டி நீங்க சொன்னா பெரியவா கேப்பா, சொல்லுங்க, ஏன்னா தாயார் மாதிரி வாத்சல்யம். அப்படி போய் உரிமையோட சொல்லக்கூட. இன்னொருத்தர் அன்னதான சிவன் அப்படின்னு, இந்த அன்னதான சிவனும் எது சொன்னாலும் பெரியவா கேட்பா. பெரியவா மெட்ராஸில் இருக்கிறது இந்த அன்னதான சிவன் வந்து பெரியவா காலெல்லாம் இப்படி எதேச்சியா பார்த்துருக்கார். பெரியவாளுக்கு தரிசனம் பண்ணணும்னு வந்திருக்கார். வந்தா இப்போ கண்ணு பார்வை ரொம்ப அப்படி சுமாராக தான் இருந்துட்டு மங்க ஆரம்பிச்சு கொடுத்து. பெரியவா இருக்கிற அந்த ரூம்ல கொஞ்சம் இருட்டா இருக்கிறதுனால, வெளிச்சம் போறாதனால இவருக்கு தரிசனம் சரியா தெரியல. உடனே சொன்னார், எனக்கு அப்படி தெரியல, பெரியவாளோட ரூபம் பூர்ணமா பளிச்சுன்னு தெரியல அப்படின்னு. என்ன பண்ணினார், தானே தடவி பார்க்க ஆரம்பிச்சுட்டார். பெரியவாளை பாதாதிகேசம் தடவி அப்படியே பார்க்கிறார். அதாவது கண்ணால பார்த்தான்னு, கையால ஸ்பர்சத்தினால தரிசனம் பண்ணான்னு. யாராலும் தொட முடியுமோ பெரியவாளை அந்த காலகட்டங்கள்ல?
அப்படி அன்னதான சிவன் தொடுறார் அப்படின்னா என்ன ஒரு சுவாதீனம் இருக்கணும், என்ன ஒரு பக்தி இருக்கணும், பெரியவாளுக்கு அவ மேலெல்லாம் எவ்வளவு ஒரு மதிப்பு மரியாதை இருக்கணும் அப்படின்னு தெரியுது. அப்ப கால தடை பார்த்து தடிச்சிருந்து என்னன்னா கொசு கடி கடிச்சிருக்கு. உடனே அவர் ரொம்ப வருத்தப்பட்டு, பெரியவாளோட இந்த திவ்ய சரீரம் ஜனங்களுக்கு சொந்தமானது, இதை பாதுகாக்கணும். அவளுக்கு ஞானிகளுக்கு சரீரம் லட்சியம் இல்லை, ஆனா கூட இந்த ஜனங்களுக்கு நிறைய நாள் தரிசனம் கொடுத்துட்டு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காகணும் இந்த சரீரத்தை எங்களுக்காகணும் பாதுகாத்துக்கணும். அதனால வேளைக்கு சாப்பிடணும், ரெஸ்ட் எடுத்துக்கணும், இது மாதிரி எல்லாம் கொசு எல்லாம் கடிச்சாக்க வியாதி எல்லாம் வந்துடலாம், அதெல்லாம் வராத பார்த்துக்கணும் அப்படின்லாம் சொல்லி அவர் கொசுவலை வாங்கி கொடுத்துட்டும் இந்த கொசுவலைக்குள்ளதான் பெரியவா படுத்துக்கணும் அப்படின்லாம் சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு போனார். அதுபடியே அவர் சொன்னாருங்கிற பிரார்த்தனைக்காக கொஞ்ச நாளைக்கு பெரியவா அப்படிலாம் அதெல்லாம் கேட்டுன்னு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த அன்னதான சிவன், இந்த எசேனூர் பாட்டி, இவாள்லாம் பெரியவாள்கிட்ட சுவாதீனமா பேசக்கூடியவா. அப்பேற்பட்ட பரமபக்த அந்த பாட்டியோட பிரார்த்தனைக்காக தான் இந்த 44 வருஷம் இந்த எசேனூர்ல வந்து வியாச பூஜை பண்ணினா. அந்த பாட்டி ரொம்ப கைங்கரியம் பண்ணியிருக்கா. பெரியவாள்கிட்ட வேதபுரி சாஸ்திரிகள் அப்படின்னு கைங்கரியம் பண்ணவர், 60 வருஷத்துக்கு மேல கைங்கரியம் பண்ணவர். 10 வயசுலேயே பெரியவாள்கிட்ட வந்துட்டார். இந்த எசேனூர் பாட்டி தான் இந்த வேதபுரி சாஸ்திரிகள், அவரோட தம்பி சந்தானம், இவாள்லாம் பெரியவாள்கிட்ட சேர்த்து விட்டது. இந்த வேதபுரி சாஸ்திரிகள் அவரோட தம்பி சந்தானம், அவளுக்கு அம்மா சின்ன வயசுல காலமாயிட்டா, அப்பா தான் பார்த்துருந்தார். ரொம்ப சிரமப்படுற குடும்பம். அதனால இந்த பாட்டி என்ன பண்ணினான்னா, பெரியவா இந்த 44 வருஷம் வந்திருக்கிறதே இந்த 2 குழந்தைகளையும் பெரியவாள்கிட்ட கொடுத்து, இது தாயில்லா குழந்தைகள், பெரியவா தான் பார்த்துக்கணும், அம்மாவா அப்பாவா இருந்து அம்மையே அப்பா ஒப்பிலாமணி அப்படிலாம் சொல்றமே, மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் ஒண்ணுதானே, அந்த ஈஸ்வரன்ட்ட பெரியவாள்கிட்ட கொடுத்து நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த வாக்கை இன்னி வரைக்கும் காப்பாத்தின்னு வரா பெரியவா. பெரியவா தான் அவளை பார்த்துட்டு இருக்கா, அந்த குடும்பத்தையே பார்த்துட்டு இருக்கா. அந்த வேதபுரி சாஸ்திரிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, அப்புறம் அவர் குழந்தைகள்லாம் பிறந்தா குழந்தைகளுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சு, இப்படி வம்சத்தை வாழையடி வாழையா பார்த்துட்டு இருக்கா. அதுக்கெல்லாம் காரணம் இந்த எசேனூர் பாட்டி தான். அந்த எசேனூர்ல வியாச பூஜையை பண்ணினா சாதுர்மாசியத்தை. அந்த எசேனூர்ல பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. இந்த எசேனூர்லேருந்து சாதுர்மாசியத்தை முடிச்சுட்டு பெரியவா கிளம்பி வரப்போறா, யாத்திரை பூர்த்தி ஆகணும். அதுக்கு முத நாள் என்ன பண்ணினா, பெரியவா எல்லாரையும் கூப்பிட்டு அந்த பெரிய வீடு, கிராமத்துல அந்த காலத்துல கேட்பானே வீடு நடுப்புற மித்தம் எல்லாம், இந்த கூடத்துல சந்திரமௌலீஸ்வரர் வச்சுக்க எல்லாரும் பெரியவா கூடத்துல உட்காந்து பூஜை பண்ணிட்டு மித்தத்துல உட்காந்து எல்லாரும் தரிசனம் பண்ணுது. அப்படி இல்லாம் அன்னைக்கு கிளம்புறதன்னைக்கு காலங்காலத்தால பெரியவா என்ன பண்ணினா, எல்லாரையும் கூப்பிட்டு இங்க சந்திரமௌலீஸ்வரர் சன்னதிக்கு வர சொல்லும், வித்வான்கள் எல்லாரும் வர சொன்னா, எல்லாரும் என்னமோ ஏதோ சம்பாவனை பண்ண போறாளுக்கும் அதுவாக்கும் இதுவாக்கும் அப்படின்னு நினைச்சுன்னு எல்லாரும் வந்தா. ஒருத்தருக்கு சொல்லிக்கிறா, முக்கியமா கூப்பிடுறா பெரியவா, அவசரமா கூப்பிடுறா சந்திரமௌலீஸ்வரர் சன்னதிக்கு. பாட்டி வந்து நிக்கிறா, என்ன கொடுக்க போறாளோ ஏது தர போறாளோ அதனால மிஸ் பண்ணிட்டு போனோம், எல்லாரும் வாங்கணும். எல்லாரும் வந்தோன்னு பெரியவா என்ன சொன்னா அப்படின்னா, ஒண்ணுமில்லை, இப்ப சந்திரமௌலீஸ்வரர் சன்னதிக்கு முன்னால எல்லாரும் சங்கல்பம் பண்ணீங்கோ, பிரதிஜை பண்ணீங்கோ, இன்னுமே காப்பி டீ சாப்பிட மாட்டேன்னு எல்லாரும் இங்க சந்திரமௌலீஸ்வரர் சாட்சியா சொல்லுங்கோ, சங்கல்பம் பண்ணி இன்னையிலேருந்து காப்பி டீயை தொடப்படாது அப்படின்னு. வந்தவாளுக்கெல்லாம் ஆச்சரியமே படுத்து, என்னமோ ஏதோ சம்பாவனை பண்ண போறாளுக்கும் பணம் கொடுக்க போறாளுக்கும் சொர்ணம் கொடுக்க போறாளுக்கும் வேஷ்டி கொடுக்க போறாளுக்கும் அப்படின்னு நினைச்சுன்னு வந்தா, எல்லாரையும் விட்டு போயிடாத இருக்கணுமேனு அழிச்சுன்னு வந்தா, கடைசியில என்னடான்னா இப்படி ஒரு விக்கெட்ல கொண்டு நிறுத்துற. அப்படி சங்கல்பம் வேண்டாம்னு பெரியவா விட்டுருவாளா? அதுவும் சந்திரமௌலீஸ்வரர் சன்னதி பெரியவா இருக்கா அப்படின்னா, அங்க வந்து நம்மளால சத்தியத்தை தவிர வேற என்னத்தை பார்க்க முடியும், என்ன சொல்ல முடியும்? அப்படி இல்லாம் நம்மளை நேர்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக பெரியவா சிரமப்பட்டிருக்கா, அப்படி எல்லாம் ஆசைப்பட்டிருக்கா, நம்ம எப்படியானும் நல்ல வழிக்கு வரணும் அப்படின்னு. அந்த பாட்டிகிட்ட சொல்றா. அந்த பாட்டி கிளம்புறதே சொன்னா, என்னால முடிஞ்சதை ஏதோ கைங்கரியம் பண்ணினேன், பெரியவா அதுல குத்தங்குறை இருந்தா மன்னிச்சு ஏத்துன்னு அனுகிரகம் பண்ணணும், இதே மாதிரி நிறைய பிராப்தம் கிடைக்கணும் அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ண. அது என்ன குத்தங்குறைங்கிறப்போ நீ என்ன சும்மாவா பண்ணின, அப்படிதான் செலவழிச்சு எல்லாம் பண்ணியிருக்க, நீ பண்ணின உபச்சாரத்துல அது ஏன் ஒன்னு சொன்னாலே பொறுமே, காப்பியும் டீயும் ஆறான்னா ஓடித்து அப்படின்னு பரிகாசம் பண்றா. அப்படின்னா அதாம அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதை கொடுத்துருக்கா, அதை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் இங்க வந்து அதுக்கப்புறம் பிரதிஜை, இனிமே காப்பி சாப்பிட மாட்டேன் டீ சாப்பிட மாட்டேன், மடத்துல வந்து அப்படி மடத்துல வந்து இல்ல லைஃப்லயே சாப்பிடக்கூடாது, அதுக்கும் மீறி அட்லீஸ்ட் மடத்துல போற சமயத்திலான இல்லாத இருந்தா
அதுலேயே பெரியவாளுக்கு சந்தோஷம் போல இருக்கு. அதுக்காக தான் இந்த பிரதிஜையெல்லாம் வேண்டியது. இப்படிலாம் இந்த யசனூர் பாட்டிகிட்டெல்லாம் சௌலபியமாக பழகிவிட்டு அந்த சாதுர்மாசியத்தை முடிச்சுட்டு பெரியவா அப்படி ஆற்காடு வழியால் வரா. ஆற்காடு முன்னமே பார்த்தோம் ரொம்ப பெரிய க்ஷேத்திரம், ஷடாரண்யம் அப்படின்னு. பரத்வாஜர், அத்ரி, அகஸ்தியர், வசிஷ்டர், வால்மீகி, கஷ்யபர் அப்படிங்கிற 6 ரிஷிகளும் தபஸ் பண்ணின இடம். 6 காடா இருந்திருக்கு. அந்த 6 காட்டிலையும் 6 ரிஷிகள் வந்து தபஸ் பண்ணியிருக்கா. எதுக்கு இந்த 6 ரிஷிகள் இங்க வந்து தபஸ் பண்ணான்னு வேற ஒன்றும் இல்லை. காஞ்சிபுரத்துல காமாட்சிக்கும் ஏகாம்பரேஸ்வருக்கும் கல்யாணம் நடந்தது இல்லையா? அம்பாள் தபஸ் பண்ணி ஏகாம்பரேஸ்வர விவாகம் பண்ணாலே அந்த கல்யாண தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த ரிஷிகள்லாம் வந்து தபஸ் பண்ணின இடம் தான் 6 காடா இருக்கிறது. ஆற்காடுங்கிறோம். அது இன்னைக்கு வேற பேர்ல இருக்கு. என்ன பேர்ல இருக்கு அப்படின்னா, பரத்வாஜர் இருந்து தபஸ் பண்ணது, பரத்வாஜ ஆசிரமம் இருந்தது, புதுப்பாடி அப்படின்னு சொல்றோம். அந்த ஊர்ல இருக்கிற சுவாமிக்கு பேரு பரத்வாஜேஸ்வரர்னு பேரு. அத்ரி மகரிஷி அவர் தபஸ் பண்ணியிருந்த இடம் குடிமல்லூர் அப்படிங்கிற அந்த ஊர்ல சுவாமி பேர் அத்ரீஸ்வரர். அதே மாதிரி அகஸ்தியர் தபஸ் பண்ணியிருந்த இடம் காரக்காடுன்னு பேரு. அந்த ஊர்ல பேர் சுவாமிக்கு பேர் அகஸ்தியேஸ்வரர்னு பேரு. அதே மாதிரி வசிஷ்டர் அவர் தபஸ் பண்ணின இடம் வேப்பூர் அப்படிங்கிற இடம், சுவாமி வசிஷ்டேஸ்வரர். வால்மீகி மகரிஷி அவர் தபஸ் பண்ண இடம் விஷாரம்ங்கிற இடம், அது வால்மீகேஸ்வரர். கஷ்யப மகரிஷி அவர் தபஸ் பண்ணின இடம் நவலா தோப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க சுவாமி கஷ்யபேஸ்வரர் அப்படின்னு. இந்த 6 ரிஷிகளும் கல்யாண தரிசனத்துக்காக வந்து தபஸ் பண்ணிட்டு தங்கின இடம். அதனால்தான் 6 காடு உள்ள இடம் ஷடாரண்யம், ஆற்காடுங்கிற இடம். அந்த ஆற்காடுல வந்து இருந்தா. அதுக்கப்புறம் 1945 பிப்ரவரி மாசம் அத்வைத சபா ஸ்வர்ண மகோத்சவம் நடந்தது. அதாவது அத்வைத சபான்னு ஒண்ணு, பெரியவாளோட பரமகுரு, அதாவது கலவ பெரியவான்னு சொன்னமே, காஞ்சி காமகோடி பீடத்தோட 66வது பீடாதிபதிகள். அவர் 1894 கும்பகோணத்துல இந்த அத்வைத சபாங்கிறத ஆரம்பிச்சார். இந்த அத்வைத சித்தாந்தத்தை வளர்க்கணும், அதை பிரகாசப்படுத்தணும், அதுக்கு பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த அத்வைத சபாவை பெரியவாளோட பரமகுரு கல்வ பெரியவா ஸ்தாபிதம் பண்ணினா. அது 1894 ஸ்தாபிதம் பண்ணினதுனால 50 வருஷம் ஆச்சு. அது 1945 அதோட பொன்விழா கொண்டாடப்பட்டது. இந்த அத்வைத சித்தாந்தத்தை வளர்க்கணும், அதை பிரகாசப்படுத்தணும், அதுக்கு பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த அத்வைத சபாவை பெரியவாளோட பரமகுரு கலவ பெரியவா ஸ்தாபிதம் பண்ணினா. அது 1894 ஸ்தாபிதம் பண்ணினதுனால 50 வருஷம் ஆச்சு. அது 1945 அதோட பொன்விழா கொண்டாடப்பட்டது. அந்த பொன்விழா கொண்டாட்டத்துக்காக ரொம்ப விமர்சையா பண்ணி 108 வித்வான்களுக்கு ஸ்வர்ண மோதிரம் எல்லாம் பண்ணி பெரியவா பரிசு கொடுத்து இந்த பொன்விழாவை ரொம்ப ஸ்ரத்தையா கொண்டாடினா. அப்படி கொண்டாடின பெரியவா 1946 ஜீவாத்ம கைங்கரியம் அப்படிங்கிற ஒண்ண ஆரம்பிச்சா. பல ஸ்கீம் எல்லாம் ஆரம்பிச்சு சர்வீஸ் பண்றதுக்குன்னு சொன்னான்னும், அதுல ஜீவாத்ம கைங்கரியம் அப்படின்னு ஒண்ணு 1946 பெரியவா ஆரம்பிச்சது. இதோட லட்சியம் என்ன அப்படின்னா, அந்தந்த ஊர்ல, அந்தந்த கிராமத்துல, அந்தந்த தெருவுல இருக்கிறவா, அங்க அந்த ஊர்லயோ கிராமத்திலேயோ தெருவுலையோ யாரானும் ஆவி பிரியிற ஸ்திதியில இருந்தா, மரணப்படுக்கையில இருந்தா, அந்த இடத்துக்கு அந்த சமயத்துல எல்லாரும் சத்சங்கமா சேர்ந்து போய் பகவன் நாமாவை ஜபம் பண்ணணும், உறக்க சொல்லணும். சிவநாமாவோ விஷ்ணு நாமாவோ அவ அந்த படுக்கையில இருக்கிற வாழ்க்கை என்ன சம்பிரதாயத்தை சேர்ந்தவாளோ அவளுக்கு ஏத்தாப்புல, சைவமோ வைஷ்ணவோ யாரா இருந்தாலும் சரி, அவளுக்கு ஏத்தாப்புல சம்பிரதாயத்துக்கு விரோதம் இல்லாத ராமநாமாவையோ சிவநாமாவையோ நன்னா 1008 தரம் உறக்க ஜபம் பண்ணணும். அதாவது இந்த ஆவி பெரியிற அந்த ஜீவனுக்கு காதுல விழணும். அதுக்கப்புறம் அவ சம்பிரதாயத்தை ஒட்டி விபூதி பிரசாதமோ இல்ல துளசியோ, அதுக்கு மேல எல்லாருக்கும் கங்கா தீர்த்தம் இதெல்லாம் பிரசாதத்தை கொடுத்து அவ அந்த ஆவி பிரியர்த்தே பகவத் ஸ்மரணையோட போறாப்புல இருக்கணும். அந்த சூழ்நிலையே ஒரே அழுது சிரிச்சுன்னு அமக்களமா இல்லாத ஒரு நல்ல சத்சங்கமா இருந்துன்னு அதுல அவ ஆத்மா பிரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஜீவாத்ம கைங்கரியம்ங்கிறத இந்த ஒரு அமைப்பை விரிவா ஏற்படுத்தினார். ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு வேற ஒண்ணும் இல்லை. சாஸ்திரங்கள் சொல்றது, நம்ம உயிர் பிரியறது ஆவி பிரியறது என்ன நினைப்போட என்ன ஸ்மரணையோட போறோமோ பிரியறதோ அதுவே அடுத்த ஜென்மாவா வந்துடுறது.
இப்போ உதாரணத்துக்கு நம்ம போற சமயத்துல ஜென்மா போற சமயத்துல திடீர்னு நாயோட ஞாபகம் வந்ததுன்னா அடுத்த ஜென்மா நாயா வந்துடும். என்ன நினைச்சுண்டு போறோமோ அதுவா பிறக்கிறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனாலதான் ரிஷிகள்லாம் என்ன சொல்றா, அந்த ஆவி பிரியற சமயத்துல பகவானோட ஸ்மரணையோட ஈஸ்வர ஸ்மரணையோடையே ஆவி பிரியணும் அப்படின்னு சொல்றா. அப்படி ஈஸ்வர ஸ்மரணையோடையே பிரிஞ்சதுன்னா எதை நினைச்சுண்டு பிராணம் போறதோ அதுவா தானே ஆயிடும். அப்ப ஈஸ்வரனையே நினைச்சுண்டு நம்ம ஆவி பிரிஞ்சதுன்னா ஈஸ்வரனோட ஈஸ்வரனா பேரும், அதாவது மோட்சம்னு அர்த்தம். இதுக்கு பிரமாணம் பண்ணணும்னா பகவான் கீதையிலேயே சொல்றார். பகவத்கீதையில சுவாமி என்ன சொல்றார், ஆயுசு மட்டும் நீ எப்படி வேணா இருப்பா, ஆனால் உன்னோட அந்திம காலத்துல ஆவி பிரியர்த்து என்ன நினைச்சுக்கோ, என்ன நினைச்சு உயிரை விட்டீங்கன்னா என்னையே வந்து அடைஞ்சுடுற அப்படின்னு கீதையில வாக்குமூலம் கொடுத்திருக்காரு, சொல்லியிருக்காரு. அதைத்தானே சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அத சாஸ்திரம் சொன்னதை கீதையில சொன்னதை நடைமுறைப்படுத்தணுமே. நமக்காவே அவளுக்கு பிராக்டிஸ் பண்ணி அந்த சமயத்துல ஆவி போறதை பகவத் ஸ்மரணை வரணும்னா இது எத்தனை பேருக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஜென்மா முழுக்களும் நாம பகவத் ஸ்மரணை பண்ணினவாளுக்கு கூட, நாம ஜபம் பண்ணினவாளுக்கு கூட அந்த ஆவி பிரியிற சமயத்துல வருமானா சொல்ல முடியாது. ஏன்னா எப்படி நடக்கும்னு தெரியாது. சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் ரொம்ப உருக்கமா சொல்வார், தமாஷாவும் சொல்வார். ஒருத்தர் 4 குழந்தைகள், அவர் டெத் பெட்ல இருக்கார், பிராணம் போகிறது. அவருக்கும் நிறைய சொத்து பத்தெல்லாம் உண்டு. அவர் எங்க வச்சிருக்காரு என்ன வச்சிருக்காரு எல்லாம் தெரியல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு குழந்தைகளுக்கும் ஆசை. பொண்ணு பிள்ளை எல்லாரும் சூழ்ந்துட்டு இருக்கா. அதுல ஒரே ஒரு பிள்ளை மட்டும் பாம்பேல இருந்து வரணும். இவருக்கும் அப்பப்போ கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறது. யாரு வந்திருக்கா, ஈத்தாப்புல யாரு நிக்கிறா, என்ன இருக்கு எது சொல்றதுக்கு தெரியல, அப்படி எல்லாம் இருக்கு. அப்பப்போ வந்துட்டு போயின்னு இருக்கு நினைப்பு. இந்த பொண்ணு பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா இல்லையா, இல்ல அதுல பொண்ணு பார்த்தா, அப்பா என்ன தெரியறதான்னா, இன்னத்தி உன்னை தெரியறதான்னா, இவனை தெரியறதான்னா, அவனை தெரியறதான்னா எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கா. ஒரு வழியா அவருக்கு போற ஸ்டேஜும் வந்துடுத்து. அப்போ அந்த கடைசி பிள்ளையும் வந்துட்டான். அவன் பேர் நாராயணன்னு பேர். குழந்தைகளுக்கு இந்த பகவான் நாமாவை வைக்கிறதுக்கு தாற்பயமே என்ன அப்படின்னா, நம்ம பகவானை நினைச்சுட்டு அவன் நாமாவை சொல்லிட்டு இல்லைன்னா கூட நம்ம குழந்தைகள் பேரை கூப்பிடுறதே நாராயணா நாராயணா கோவிந்தா சிவா கிருஷ்ணான்னு கூப்பிட்டே இருந்தாலே அது ஒரு ஜபமாயிடுறது. இந்த பகவான் நினைச்சு சொல்றதோட நம்ம குழந்தைகள் அப்படிங்கிற பாவத்தோட சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் பிரியமாவே சொல்லுவோம் இல்லையோ அந்த பேரை. அதுக்காக பகவான் நாமாவே பேரா வைக்கிறது. அப்படி நாராயணன் வச்சிருக்கா. உடனே பொண்ணு கேட்டா, அப்பா இவன் வந்திருக்கானே யாரு தெரியறதா அப்படின்னார். அவர் ஆஹா வந்திருக்கிறது நாராயணன் தான் அப்படின்னு சொல்லப்படாதோ. அப்ப என்ன சொன்னா, நன்னா தெரியும் 3வது புள்ள அப்படின்னு. அது வரைக்கும் பிரஜை இல்லாத அப்படியும் இப்படியும் இருந்தவர் இந்த சமயத்துல மட்டும் என்ன சொன்ன, தெரியும் நன்னா தெரியறது என் 3வது புள்ளன்னர் பிராணம் எடுத்து. இது எதுக்கு இந்த கதையை செங்காலிபுரம் தீட்சிதர் சொல்லுவார் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. அவனோட பிராரப்தத்தை பாருங்கொள்ளேன். 3வது பிள்ளைங்கிறது வாயில வருது, அவனோட பேர் நாராயணன் வாயில வர மாட்டேங்கிறது பாருங்களேன். அப்படி தெரியறது நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டு அஜாமிழர் மாதிரி கரையர் இருக்கலாமே. அந்த ஏற விடாதுன்னா பண்ணி விடுறது. அதுக்காகத்தான் இப்படி சாஸ்திரத்துல சொல்லி கீதையில சொல்லி பகவத் ஸ்மரணையோட பகவன் நாம சொல்லிட்டே பிராணம் விடணும் அப்படின்னா கூட எத்தனை பேருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும் தெரியாது. அதை நடைமுறைப்படுத்தணும், எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற பெரிய பரோபகார சிந்தனையில தான் பெரியவா இந்த ஜீவாத்ம கைங்கரியம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சொல்லி அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் போய் அந்த சமயத்துல பகவான் நாமாவை உறக்க சொல்லி, அதாவது காதலியான விழுமொழியோ, இந்த காதல விழுந்தாலும் அந்த நாமாவோட விசேஷம் உள்ளுக்குள்ள போய் ஏதான அவளுக்கு சத்கதியை கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துலதான் இந்த ஜீவாத்மா கைங்கரியம் அப்படிங்கறத பெரியவா தீர்மானம் பண்ணி ஏற்பாடு பண்ணினா அது ரொம்பவே சிறப்பா பல இடங்கள்ல நடந்து வந்திருக்கு. இப்படி சமுதாயத்துக்கும் பல என்ன உபயோகமா இருக்குமோ அதெல்லாமும் சொல்லி பெரியவா தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்து வர